இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் வீடியோவுடைய கரெக்டான லென்த் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 10 நிமிஷம் போடுற ஒரு வீடியோவை 5 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா அது நிறையா வியூவர்ஸை ரீச் பண்ணுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 5 நிமிஷமாக போடும்போது வாட்ச் டைம்ன்றது குறையுமா, ஆட் ரெவன்யூன்றது குறையுமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வீடியோஸ் யாராவது போரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எங்கேஜிங்காக எப்படி மாற்றுறது அப்படின்றத சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் நான் என்ன மாதிரி ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ் வச்சுருக்கேன். நான் 40 மினிட்ஸ் போட்டிருக்கேன், 20 மினிட்ஸ் போட்டிருக்கேன், 15 மினிட்ஸ் போட்டிருக்கேன், 8 மினிட்ஸ் போட்டிருக்கேன், 7 மினிட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், என்னுடைய பழைய சேனலில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவுடைய வாட்ச் டியூரேஷனை அதிகப்படுத்தலாம், வாட்ச் டைமை அதிகப்படுத்தலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல் விஷயம், என்னுடைய பழைய ராஜவித்யாலயா சேனல். இப்போ நான் சொல்ல போகிற சேனல் எதுவுமே இப்போ இல்லை, எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னுடைய பழைய ராஜவித்யாலயா சேனலில் நான் 15 மினிட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். எந்த வீடியோ இருந்தாலும் அது 15 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும், 15 மினிட்ஸ்க்கு கீழே குறையாது. இது போட்டதுக்கான காரணம் என்னென்னா, நான் வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு அப்போ யூடியூப் நாலேஜ் அவ்வளோவா கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா 70% அந்த வாட்ச் டியூரேஷன், அதாவது அந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் எப்படி வரும்னா ஓகேன்ற மாதிரி வரும். 30% நீங்கள் லென்த்தை கம்மி பண்ணணும்னு கான்ஸ்டண்ட்டாக எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நான் போடுவேன், நம்மளுக்கு தேவை வாட்ச் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருந்தேன். ஒரு அடமெண்ட்டாக நாங்கள் இருந்தேன். இன்னொரு யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்தேன். அது ஆன்மீகம் ரிலேட்டடானது. இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4-5 வருஷம் இருக்கும், சரிங்களா? அந்த யூடியூப் சேனலில் 1 ஹவருக்கான ஆன்மீகத்துக்கான கண்டென்ட் போட்டுட்ருப்பேன். இப்போது இந்த வீடியோ கீழே ஒரு சர்ப்ரைஸ் ஆவீங்க. எல்லாருமே நல்லா இருக்குது, எனக்கு இந்த 1 ஹவர் போனதே தெரியல, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு 99% ஒரு குட் கமெண்ட் தான் வந்துச்சு. இப்போது லாங் வீடியோஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொன்று ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன் அதே சேனலில், ஒரு 30 செகண்ட்ஸ் to 60 செகண்ட்ஸ். அது நல்ல வியூஸ் போச்சு, ஆனால் கமெண்ட்டே வரல. ஒரு குட் கமெண்ட்டும் வரல, பேட் கமெண்ட்டும் வரல. பேட் கமெண்ட் இந்த சென்ஸ் வீடியோடைய லென்த்தை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ கம்மியாக இருக்குன்னு சொல்லலை, கூட இருக்குன்னு சொல்லலை. இப்போது என்னுடைய சேனல், இப்போ இந்த கரண்ட் சேனல், இதில் 8 மினிட்ஸ் போட்டுட்ருக்கேன். 8 மினிட்ஸ் போடுறேன், நீங்களே போய் பாருங்கள். எல்லாருமே இந்த வீடியோன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லென்த்தை பற்றி யாருமே குறை சொல்லலை. இப்போ இந்த 4 ஃபார்மேட்டையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதாவது 60 செகண்ட்ஸும் போட்டுட்டேன், 1 to 5 மினிட்ஸ் கண்டென்ட்டும் போட்டுட்டேன், 8 மினிட்ஸும் கண்டென்ட் போட்டுட்டேன், 8 மினிட்ஸ் வரைக்கும் போட்டுட்டேன், 15 to 20, 30 மினிட்ஸ் வரைக்கும் போட்டுட்டேன், 1 ஹவர் கண்டென்ட்டும் போட்டுட்டேன். இதுலேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்களை இப்போ சொல்கிறேன். ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் எடுத்துக்குவோம். அதாவது 60 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட், 30 to 60 செகண்ட் கண்டென்ட். இப்போ நான் இந்த வீடியோ போட்டேன் இல்லையா, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் இல்லையா, அந்த இதில் ஏன் ஒரு வீடியோ லென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லலை, வீடியோ லென்த் கம்மியாக இருக்குன்னு சொல்லலை அப்படின்னா, என்னுடைய நேச்சர் அது கிடையாதுங்க. நான் அந்த இடத்துல ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுக்கல. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், உங்களுடைய லைஃப்லேயே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சமையல் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இட்லி அவிக்கிறாங்க, இட்லி கூட விடுங்க, ஒரு வரகரிசி இட்லி அவிக்கிறாங்க அப்படின்னா வரகரிசி எவ்வளோ போடணும், அதோடைய அளவு இருக்கு இல்லையா, உளுந்து எவ்வளோ போடணும், வெந்தயம் எவ்வளோ போடணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணும், எவ்வளோ நேரம் அவிக்கணும், இந்த மாதிரி பல தகவல்கள் ஒரு இட்லி அவிக்கிறதுல, ஒரு சாதாரண இட்லி அவிக்கிறதுல இருக்குது. அந்த 60 செகண்டில் என்ன நம்ம கொடுத்துட முடியும்? 60 செகண்ட் பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அங்கே அந்த வியூவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனே கம்மி, குவாலிட்டி ரொம்ப கம்மி. குவாலிட்டி இன் த சென்ஸ் அந்த என்கேஜ்மெண்ட் குவாலிட்டின்றது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? அதனால தான் நான் ஒரு 30 to 60 செகண்ட்ஸில் என்னுடைய நேச்சர்னால் முடியல, ஒரு வேல்யூவை டெலிவரி பண்ண முடியல. அதற்கப்புறமா நான் 15 மினிட்ஸ் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 15 மினிட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏன் 30% நீங்கள் வீடியோ லென்த்தை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா,
நான் வந்து அங்கே ஒரு விஷயத்தில் லேக் பண்ணுறேன். அதாவது ஸ்டோரி டெல்லிங்னா கதை சொல்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கணும், நடுவில் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி போய் முடிக்கணும், எப்படி அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அந்த கண்டென்ட்டை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது யூடியூப்பில் நம்மளுக்கு வாட்ச் டைம் கிடைக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தேன். அதனால தான் 15 மினிட்ஸ் வீடியோ வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கு. இதுவே இப்போ நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் நான் வீடியோ போடுறேன். 8 மினிட்ஸ் வீடியோ போடும்போது என்னவாகுது, எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்டை வந்து நான் புரிஞ்சு வச்சுருக்கேன், கம்யூனிகேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இன்கார்பரேட் பண்ணி வீடியோ போடும்போது அவங்களுக்கு வந்து அது பிடிக்குது. இப்போது லென்த்தி வீடியோக்கு வருவோம். இப்போ நான் வந்து அந்த 40 மினிட்ஸ் 1 ஹவர்லாம் வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ ஏன் 99% வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆன்மீகம் கண்டென்ட்டில் நான் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்கு இல்லை அவங்களுடைய லைஃப்பில் ரிலேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். இதனால் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்துருந்தாங்க. இப்போது எல்லா ஃபார்மேட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் ஒரு கன்க்ளூஷன் வந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, உங்களுடைய கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் 1 ஹவர் போட்டேன்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த 1 ஹவர் கூட அவங்களுக்கு பத்தாது. உங்களுடைய கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா 1 மினிட் கூட போர் அடிக்கும். இதுதான் விஷயம். இப்போ யூடியூப் அல்காரிதத்துக்கு வருவோம். யூடியூப் அல்காரிதம் இப்போ நீங்கள் 1 ஹவர் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அதாவது அந்த வீடியோவை புஷ் பண்ணணும்னு தான் நினைக்கும். இப்போ ஏன் புஷ் பண்ணுது அப்படின்னா அதனால் நிறைய விளம்பரங்களை போட முடியும். இப்போது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லாருமே 1 ஹவர் கண்டென்ட் போடுவாங்கள்ல, அதில் ஒரு செக் வைக்கிது, ஒரு இக்கண்ணா வைக்கிது. அது என்னென்னா, உங்களுடைய கண்டென்ட்றது என்கேஜ்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கணும். 1 ஹவர் நீங்கள் கண்டென்ட் போட்டுருவீங்க, அது 2 நிமிஷம் கூட பார்க்கலனா அப்போ யூடியூப் என்ன புரிஞ்சுக்கிறோம், இது வந்து என்கேஜ்மெண்ட் வேல்யூ கம்மியாக இருக்குது, இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு வீடியோ ப்ரொமோட் பண்ணலான்னு போயிடும். ஏன்னா யூடியூப் வந்து ஒரு வீடியோவை ப்ரொமோட் பண்ணுதுன்னா அது வந்து பணம் செலவு பண்ணி தான் ப்ரொமோட் பண்ணுது. ஒரு ஆப்ரேஷனுக்குமே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எது வந்து ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுறதுக்கு, ஒரு காமெடி பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா? ஆனால் ஒரு எஜுகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ளே எதுவுமே நீங்கள் கொடுக்க முடியாது. இது நீங்களே லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. இதுதான் உண்மை, சரிங்களா? அடுத்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒரு 8 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 4 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். இதுவே நீங்கள் 8 மினிட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை சொல்லலாம். 8 மினிட்ஸ் டு அப் டு 15 மினிட்ஸ் ஒரு கம்ப்ளீட்டான விஷயத்தை சொல்லலாம், சரிங்களா? இப்போ இந்த 8 மினிட்ஸ் நான் ஏன் போட சொல்கிறேன், ஏன் 5 மினிட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 5 மினிட்ஸில் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு, எண்டிங்கில் ஒரு ஆடு வைக்க முடியும். இதுவே நீங்கள் 8 மினிட்ஸ் போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆடு, மிடில் ஒரு ஆடு, எண்டில் ஒரு ஆடு, 3 ஆடு வந்து அதால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த 8 மினிட்ஸுன்றது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு. இதற்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து என்கேஜ்மெண்ட் வேல்யூவாக அதிகப்படுத்தணும். இப்போ நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் வேல்யூவை அதிகப்படுத்த முடியலனா அதை பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவை போடுங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து எனக்கு 2 ஹவர் கண்டென்ட் வேணாம், எனக்கு வந்து 15 மினிட்ஸ் எபிசோட்ஸாக கொடு, நான் வந்து வெப் சீரிஸ் மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ உங்களால் என்கேஜ்மெண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து 40 மினிட்ஸ் போடுங்க. விஸ்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம்ல, வெப்சைட்டில் நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து எம்பீட் பண்ணணும், வெப்சைட்டில் ஒரு வீடியோவை போட்டு வைக்கணும், யூடியூப் தவிர்த்துட்டு போட்டு வைக்கணும்னா விஸ்டியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, விமியோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த விஸ்டியான்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்ன டேட்டா இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு 90% அதோட மேட்ச் ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 8 மினிட்ஸுன்றது ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு, அதை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அதாவது 1.2 மில்லியன் வீடியோஸ் வந்து அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த 8 மினிட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்கன்னா 5 மினிட்ஸுன்றது அவங்களுக்கு ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா. இதுவே ஒரு 40 மினிட்ஸ் ஒரு வீடியோவை அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து குவாலிஃபைடு அல்லது அவங்க வந்து ஒரு ரைட்டான ஆடியன்ஸ், நம்மளுக்கான ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க,
இந்த காலத்தில் யாருங்க புக்கு படிக்கிறா? ஏதாவது இருந்தாலும் ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை வீடியோ பார்க்கணுன்னு தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை தான். யார் வந்து புக்கு படிக்கிறவங்க வந்து ஒரு குறைவான பர்சன்டேஜ் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த அவங்களுடைய அந்த ஆடியன்ஸுன்றவங்க எவ்வளவு குவாலிஃபைடாக இருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சர்வீஸ் எடுத்துக்கணுன்னு உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு 30 செகண்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? இல்லை ஒரு 4-5 வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும்? இல்லை 1 மந்த் பார்க்குறாங்கன்னா உங்களை பற்றி எவ்வளோ புரிஞ்சு வச்சுருப்பாங்க? ஸோ தட் ஈஸியாக உங்ககிட்ட வந்து ஒரு பணம் கொடுக்குறதோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை, என்ன மாதிரி வீடியோ லென்த் நான் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லைன்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4-5 வருஷமாக இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த 4-5 வருஷமான இந்த இன்ஃபர்மேஷன், இந்த நாலேஜை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு 4 மாதத்தில் நான் கொடுத்துட்றேன். என்னோடய யூடியூப் கோச்சிங்கிறது ஒரு 4 மாதம்தான். 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை என்னால் உங்களுக்கு கொண்டு வைக்க முடியும். இதற்கு வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதற்கு நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் போட தேவையில்லை, ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை, கம்யூனிட்டி போஸ்ட் எழுத தேவையில்லை. இதெல்லாம் எல்லாமே பண்ணாமல் வாரத்தில் 2 வீடியோ, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 வீடியோ போட்டால் போதும் உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடிக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கிளைண்ட்ஸான இங்கிலீஷ் வித் சௌமி, டாக்ஸ் வாய்ஸ் தமிழ், இந்த 2 யூடியூப் சேனலை நான் வந்து இன்டர்வியூ எடுத்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட் வரும். இனிமேல் நான் வந்து எடுக்க போகிற அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை போய் வாட்ச் பண்ணுங்கள்.